இந்த உலகத்துல ஒரு நல்ல மனிதனை சந்திக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தேடிக்கிட்டு இருக்கிற நபரா நீங்கள்? ஒருவேளை அந்த நபர் நீங்களா கூட இருக்கலாம். தான் கண்ட நபர்களுடைய தன்மையால நொந்து போன மனிதன் ஒருவன் இறைவனிடம் சென்று, இறைவா, அன்பு, புரிதல், அமைதி, பண்பு கொண்ட ஒரு மனிதனை உருவாக்கி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அதை கேட்ட இறைவன் முடியாது அப்படின்னு சொல்றார். இந்த மனிதனுக்கு ஒரே ஆச்சரியம். உங்களால முடியாத ஒரு விஷயம் கூட இருக்கா அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட கேட்கிறார். திகைத்த மனிதரை பார்த்து இறைவன் சொன்னான், இந்த குணங்கள் கொண்ட ஒரு மனிதனை நான் உருவாக்குவதை விட இந்த குணங்களை கொண்ட மனிதனாக நீ மாறிவிடு. அதற்கு பிறகு நீ சந்திக்கின்ற எல்லா மனிதர்களிடத்தும் இந்த குணங்களை காண்பாய். உனக்குள்ள இருக்கிறது தான் இந்த உலகத்துல வெளியும் இருக்கு அப்படின்னு இறைவன் சொன்னதாக அந்த கதை முடிகிறது. ஆம் நண்பர்களே, இந்த உலகை மாற்றுகின்ற சக்தி நிச்சயமாக நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் வாழ்க்கையை மாற்றுகின்ற முழுமையான சக்தி நம்மிடம்தான் உள்ளது. அந்த சக்தியை உபயோகித்து நம் வாழ்க்கையை நம்ம மாற்றினால் நிச்சயமாக நம் உலகமும் மாறும். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த ஒரு சிறிய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அன்பு, பண்பு, புரிதல், அமைதி அப்படிங்கிற வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுங்க.